மீன ராசினாலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காலம் கடந்தாலும் இப்போ எம்ஜிஆர் இருந்தார் மீனராசி, பாண்டிய மன்னன் மீனராசி, மீனாட்சி அம்மன் கோயிலையே அவருக்காக கட்டினார்னு ஏற்கனவே நம்ம இதில் பேசியிருக்கிறேன். அப்படின்னா மீனராசி ஒரு மீனாட்சிக்கே ஒரு கோயில் கட்டின ராசி. மீனராசி ஆட்சியை பிடிச்ச ராசி. நான் ஏற்கனவே சொன்னேன், வாசன் பிரதர்ஸில் மதுரை வீட்டை சுந்தரபாண்டியன்னு நடித்த பிறகு மீனாட்சியினுடைய அருளால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படியானா மீனராசிகளுக்கு யோகம் தானே? கண்டிப்பாங்கய்யா. மீனராசிகளுக்கு யோகம் தான். அதே நேரத்தில் சுகஸ்தானமும் நல்லா இருக்குது. சுகஸ்தானமும் தனபாக்கியாதிபதி சுகத்தில் இருக்காரு. செவ்வாயாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும், ஆனால் காப்பாற்றும். பட் அதே நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து, அதில் பூரட்டாதி நட்சத்திரம் தான் கொஞ்சம் ஆரம்பம், உத்திரட்டாதி இருந்ததுன்னா விருத்தாபி. இந்த ராசியே 12வது ராசி. அதனால் விருத்தாபிய கால யோகப்படையவங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் 40க்கு மேலே சைன் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி. ஆனால் கண்டிப்பாக புகழும் கீர்த்தியும் வரும். சோதனை வருதுன்னு பயந்துடக்கூடாது. சோதிக்கிறது இப்போ எக்ஸாமினர் சோதிக்கிறான்னா அது பையனை ஃபெயில் பண்ணுறதுக்காக இல்லை, அவனோட தகுதியை எடுத்து சொல்கிறதுக்காக தான். அந்த மாதிரி மீனராசிக்கு கொஞ்சம் சோதனைகள் வரலாம். ஏன்னா அவங்க நம்புறவங்கெல்லாம் அவங்கள ஏமாற்றிடுவாங்க. மீனராசிக்காரர் யாரெல்லாம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாரோ அவங்கெல்லாம் அரசு அதிகாரிகளாக இருந்தால்